எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 12 ராசிகளில் முதன்மையான ராசியாகவும் ரொம்ப முக்கியமான ராசியாகவும் இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மேச ராசி. இந்த மேச ராசிக்கார்கிட்ட நம்ம பழகணும் அப்படின்னா பலவிதமான நன்மைகளை நம்மளோட வாழ்க்கையில் சந்திக்க முடியும். பல்விதமான விஷயங்களை நல்ல விஷயங்களை இவங்ககிட்ட கற்றுக்க முடியும். அப்படி ஒரு குணம் படைத்தவங்க தான் இந்த மேச ராசிக்காரரு. பொதுவாகவே இந்த மேச ராசிக்காரரு பார்த்திங்களா, ஒரு இறக்க குணமானது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலுமே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு எதிர்நீச்சல் போண்டு அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றங்களை அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நண்பர்கள் தான் இந்த மேசராசி நண்பர்கள். இந்த மேசராசி நண்பர்களுக்கு பல பேருமே இந்த ராசியில் நம்ம பிறந்திருக்கலாமோ அப்படின்னு இயங்கக்கூடிய அளவுக்கு பல்வேறான நல்ல பலன்கள் எல்லாம் அனுபவிக்கும் ஒரு அற்புதமான ராசி தான் இந்த மேசராசி. சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டில் கிடைக்கக்கூடிய யோகங்கள், மேலுமே இந்த 18/1/2026 இந்த தை அமாவாசையில் முக்கியமாக இந்த விஷயங்களை இவங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலுமே பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இது எல்லாமே நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தை அமாவாசையில் வரக்கூடிய இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. மேலுமே இதனால் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த மேசராசிக்கார்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட இவங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வருமா, அன்புக்கு அடிமை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராசி ரிஸ்க் எடுப்பது எல்லாமே ரஸ்க்கு போல் சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வருமா, அன்பு செலுத்துவதில் இவரை மிஞ்சிடவே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க எங்கேயுமே எப்போதுமே முதன்மையாக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதற்காக எவ்வளவு ரிஸ்க்காக இருந்தாலும் சரி அதை எடுக்குவாங்க. மேலுமே அதில் வெற்றியுமே பெறுவாங்க. துணிச்சல் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவையுமே இவங்க வேகமாக எடுத்து செயல்படுவாங்க. அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதில் உறுதியாக இருப்பாங்க. அதே சமயம் தெளிவான முடிவையுமே எடுப்பாங்க. எங்கே அநீதி அப்படின்னாலுமே இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருமா, தவறுகளை எந்த இடத்துலையுமே தட்டி கேட்பாங்களாம். மேலுமே இந்த கோபம் தான் மேசராசிக்காரோட பலமாகவும் இருக்குது, மேலுமே பலவீனமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. தன்னை பற்றியே நினைக்காம பொது நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்களாம். அதனால் இவங்களை சுற்றி நண்பர் கூட்டம் பார்த்திங்களா அதிகமாகவே இருக்கும். இவங்களோட முன் கோபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு கொள்கிறவங்க மட்டும்தான் இந்த மேசராசிக்கார்கிட்ட நெருங்கியே பழக முடியுங்க. மேலுமே இந்த மேசராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே தன்னம்பிக்கை மிகுந்தவங்க அப்படிங்கிறதுனால அசுர வளர்ச்சியை விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வர வேணும் அப்படின்னு நம்புவாங்க. மேலுமே எந்த நேரமுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரனே சொல்லலாம். அதே மாதிரி தான் விரும்பக்கூடிய காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமாக எடுப்பாங்க. யாராக இருந்தாலுமே அவங்க எளிதில் நம்பிடுவாங்க. ஆனால் தனக்கு எதிராக துரோகம் ஏதாவது செஞ்சுட்டாங்க வேறவங்க அப்படின்னு நினச்சாங்களா அவங்கள எந்த காலத்திலுமே மன்னிக்கவும் மாட்டாங்க, அவங்கள ஏற்றுக்கொள்வதும் கிடையாதுங்க. மேலுமே இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க. மேச ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே நகைச்சுவை உணர்வு அதிகம். மேலுமே ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ தெரிந்தவங்க. மேலுமே பெண்களையுமே உயர்வாக மதிப்பாங்க. ஆபத்துக்களில் பெண்களுக்கு உதவக்கூடியவங்க இந்த மேசராசிக்காராக தான் இருப்பாங்க. மேலுமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு மனைவியாக வந்தாலும் சரிங்க அல்லது கணவனாக வந்தாலும் சரிங்க அவங்க கொடுத்து வைத்தவங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா எப்போதுமே இந்த ராசிக்காரர் தன்னுடைய குடும்பத்தோட நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க. குடும்பத்தை பற்றி இவங்களோட சிந்தனையுமே இருக்கணும். மேலுமே இந்த விஷயத்துக்கு வருங்க. இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டில் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் அமாவாசையில் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, மேலுமே இது போன்ற தகவல்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த தை அமாவாசையானது வருடத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகளில் இந்த அமாவாசையும் ஒன்று தாங்க. தை அமாவாசை 2026ஆம் ஆண்டில் பார்த்திங்களா பல்வேறான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு நாள். மேலுமே இந்த நாளில் நாம்
பூமிக்கு வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிதார்த்தம் இது எல்லாமே செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருப்பாங்க. தங்களோட உடலை விட்ட பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமே அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களோட சந்ததிகளை நம்மளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம். அப்படி பூமிக்கு வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் தங்களோட குடும்பத்தினர் அளிக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் இது எல்லாத்தையுமே ஏற்று தங்களோட பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வாங்களாம். இதனால் அமைதி அடையும் முன்னோர்களோட ஆத்மாக்கள் தங்களோட சன்னதிகளை மனதார வாழ்த்துமா. இதனால் அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களை வழிபட்டு பித்ரு கடன் நிறைவேற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குங்க. இந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இதுதான் ஒரு காரணங்க. எவ்வளவு பித்ரு தோஷம் சாபம் இருந்தால் கூட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த 18/1/2026 அன்று வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இதெல்லாம் செய்யும்போது உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சமான ஒரு நிலையானது ஏற்படுங்க. அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அனைத்து அருளுமே கிடைக்குங்க. குலதெய்வத்தோட அருளுமே கிடைக்கும். இந்த ஆண்டு தை அமாவாசையானது ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவது இன்னும் கூடுதல் சிறப்புங்க. அன்றைய தினம் அதிகாலை 1:20 மணிக்கு துவங்கி ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது இருக்குங்க. சூரிய பகவான் தன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர். அவர் பார்த்திங்களா வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் இந்த தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைங்க. நீங்கள் மற்ற மாதத்தில் செய்யாத நீங்கள் திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்காதவங்க கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த புனிதம் நிறைந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் காகைகளுக்கு சாதம் வைக்கிறது இது எல்லாமே நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் பல்வேறான ஏற்றத்தையும் காண முடியும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரி, இந்த மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். மேசராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் வகையில் தான் இருக்கும். அதே மாதிரி அரசு வழியிலையுமே ஆதாயம் நிறைய கிடைக்க போகுது. தொழிலையுமே முன்னேற்றம் காண போகிறீங்க. வெற்றி பாராட்டு இது எல்லாமே கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் உயர்வும் பதவி உயர்வும் வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது எல்லாமே சரியாக முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களோட திறமை. மேலுமே குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு அமைதியான சூழலானது இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த அமாவாசையில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது தான் ஒரு சிறப்பு. அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையுமே கிடைக்கும். அதே சமயம் பண விஷயத்தில் மட்டும் வாக்குறுதிகள் கொடுக்க வேணாம். உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக பேசுகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஓய்வு எடுப்பது தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி செலவுகளுமே உங்களுக்கு அவசியமான செலவுகளாக இருக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு குரு பகவான் 1/6/2026 வரைக்குமே உங்களோட ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட விடாமுயற்சி ஒவ்வொன்றுமே வெற்றியை தரும் வகையில் இருக்கும். மேலுமே குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4ல் சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்குமே கனவாக இருந்த சொந்த வீடு வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு நனவாக மாறப்போகுது. எதுலேயுமே நீங்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே வெற்றி இருக்கும். அதே மாதிரி வாகன பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வருடம் முழுவதுமே சனி பகவான் 12ல் 7.5 சனியாக சஞ்சரிக்கிறதுனால யாரையுமே முழுமையாக நம்ப வேணாம். எந்த ஒரு விஷயத்துமே நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக கையாளுறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி யாருக்குமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்திட வேணாம். வீண் விரயங்கள் மருத்துவ செலவினங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. மேலுமே யோகா உடற்பயிற்சி இது எல்லாமே செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எதுலேயுமே பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குது. மேலுமே வீடு வாகன விஷயத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாமே கொடுக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைச்சிருக்கு, என்னென்ன பலன்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். தன குடும்ப அதிபதி சுக்கிரன் பாக்கியத்தில் இருப்பது மிகச்சிறந்த ஒரு அமைப்புங்க. இது ஒரு சாதகமான பலன்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு. மேலுமே லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தொழில் முயற்சிகளையும் லாபத்தையும் கொடுக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. சூரியனோடு இணைந்து இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் யோசித்து முடிவெடுங்க.
குரு சுக்கிரன் பார்வையாலும் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதனாலும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே 5ஆம் இடத்து சூரியன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆத்ம பலமானது அதிகரிக்குங்க. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முன்னோர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முன்னோரோட வழிபாடு, முன்னோரோட ஆசை இருந்தால் மட்டுமே உங்களுக்கு குலதெய்வத்தோட அருளுமே நிச்சயமாக கிடைக்குங்க. மேலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் செலுத்துங்க. நமக்கு இது தேவையான செலவுகள் அப்படின்னு மட்டும் செய்யுங்க. அடுத்தவங்க அது வாங்குறாங்க இது வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யுங்க. வாரத்தோட மத்தியில் புதன் 10ஆம் இடத்துக்கு மாறுகிறாருங்க. சில பேர்த்துக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணாம், உங்களோட விஷயத்துலையும் அடுத்தவங்கள தலையிட வேண்டாம். இந்த மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ.